வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட். வேத வினா விடைகள். மத்தேயு அதிகாரம் 21. ஒலிவமலைக்கு அருகான ஊர் எது? பெத்பகேயு. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு போங்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்? சீசரில் 2 பேரிடம். இயேசு சீஷரில் 2 பேரிடம் எங்கே போக கூறினார்? எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு. கிராமத்தில் போனவுடன் என்ன காண்பீர்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? ஒரு கழுதையும் ஒரு குட்டியையும். எதை அவிழ்த்து கொண்டு வர இயேசு சீஷர்களிடம் கூறினார்? கழுதையையும் குட்டியையும். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி கொண்டு வருவது யார்? ராஜா. கழுதை மற்றும் குட்டியின் மேல் போடப்பட்டது என்ன? வஸ்திரங்கள். வஸ்திரங்களை வழியிலே விரித்தது யார்? ஜனங்கள். வழியிலே பரப்பப்பட்டது என்ன? மரக்கிளைகள். ஜனங்கள் என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. எந்த நகரத்தார் ஆச்சரியப்பட்டு விசாரித்தார்கள்? எருசலேம். கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி யார்? இயேசு. நாசரேத்து எங்கு உள்ளது? கலிலேயாவில். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து யாரை துரத்தினார்? விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும். இயேசு யாருடைய பலகைகளை கவிழ்த்தார்? காசுக்காரருடைய. இயேசு யாருடைய ஆசனங்களை கவிழ்த்தார்? புறா விற்கிறவர்களுடைய. என்னுடைய வீடு என்னவென்று எழுதியிருக்கிறதாக இயேசு கூறினார்? ஜெப வீடு. எதை கள்ளர் குகையாக்கினீர்கள்? தேவாலயம். குருடரையும் சப்பாணிகளையும் சொஸ்தமாக்கினது யார்? இயேசு. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரித்தது யார்? பிள்ளைகள். ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளைக் கண்டு கோபமடைந்தது யார்? பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும். யாருடைய வாயினால் துதி உண்டாகும்படி செய்தார்? குழந்தைகள் பாலகர். இயேசு எங்கே ராத்தங்கினார்? பெத்தானியா. யாருக்கு பசி உண்டாயிற்று? இயேசுவுக்கு. பட்டுப்போனது எது? அத்திமரம். இலைகள் அன்றி
வேறொன்றும் இல்லாமல் நின்றது எது? அத்திமரம். அத்திமரம் சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று ஆச்சரியப்பட்டது யார்? சீஷர்கள். எப்படி ஜெபம் செய்ய வேண்டும்? விசுவாசமுள்ளவர்களாய். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்று இயேசுவிடம் கேட்டது யார்? பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். இயேசு பிரதான ஆசாரியரிடம் கேட்ட கேள்வி என்ன? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று? யாரை தீர்க்கதரிசி என்று எண்ணினார்கள்? யோவானை. ஒரு மனுஷனுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள்? 2. திராட்சைத் தோட்டத்தில் வேலை செய்ய போக மாட்டேன் என்று சொல்லி போனது யார்? மூத்த மகன். திராட்சைத் தோட்டத்தில் வேலை செய்ய போகிறேன் என்று சொல்லி போகாதவன் யார்? இளையவன். தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தது யார்? மூத்த மகன். நீதி மார்க்கமாய் வந்தது யார்? யோவான். யார் யோவானை விசுவாசித்தார்கள்? ஆயக்காரரும் வேசிகளும். திராட்சைத் தோட்டத்தை உண்டாக்கி தோட்டக்காரருக்கு குத்தையாக விட்டு புறதேசத்துக்கு போனது யார்? வீட்டஜமானாகிய ஒரு மனுஷன். எதில் வேலி அடைக்கப்பட்டது? திராட்சைத் தோட்டத்தில். ஆலை எங்கு நாட்டப்பட்டது? திராட்சைத் தோட்டத்தில். கோபுரம் எங்கு கட்டப்பட்டது? திராட்சைத் தோட்டத்தில். கனிகாலம் சமீபித்தபோது தோட்டக்காரரிடம் யார் அனுப்பப்பட்டான்? ஊழியக்காரன். ஊழியக்காரரை கல்லெறிந்து கொன்றது யார்? தோட்டக்காரர். வீட்டஜமான் கடைசியில் யாரை தோட்டக்காரரிடம் அனுப்பினான்? தன் குமாரனை. குமாரனை தோட்டக்காரர் என்னவென்று கூறினார்கள்? சுதந்திரவாளி. குமாரனை கொலை செய்தது யார்? தோட்டக்காரர். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூலைக்கு என்னவாயிற்று? தலைக்கல். தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படும்? கனிகளை தருகிற ஜனங்களுக்கு. நொறுங்கி போவது யார்? கல்லின் மேல் விழுகிறவன். இயேசுவை பிடிக்க வகை தேடியது யார்? பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். ஜனங்கள் யாரை தீர்க்கதரிசி என்று எண்ணியிருந்தார்கள்? இயேசுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளை மீண்டும்